அவன் மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா, அவன் நல்ல ஒரு ஷார்ப்பான ஆளு, நல்ல ஒரு ஜெனூன் பெர்சனாவும், நல்ல ஒரு போல்டான கூட இருப்பான். ஆனா மன அழுத்தத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவன் முழுசா பார்த்தீங்கன்னா, ஒரு 95 வயசு உயிர் பிரியிற தருணத்துக்கு அவனோட முகத்துலருந்து, அவன் உடம்புலருந்து எல்லாமே வாடிடும். ம். எதுவுமே நம்ம அவ்வளோதான் லைஃப் வயசு 40 தான் இருக்கும். ஆனா டிப்ரஷன்ல இருக்கவங்க பாருங்களேன், 40 வயசுல நம்ம என்னப்பா பண்ண போறோம்? இருந்து என்ன செய்ய போறோம்? ஏன் இருந்து என்ன செய்ய போறோம்னு நினைக்கிறீங்க? செய்யக்கூடிய வேலை நெறைய இருக்கு. ம். இறைவன் நெறைய கடமைகள் குடுத்துருக்கான் நம்மளுக்கு. அதுமாரி நம்ம ஒண்ணு செய்ய வேண்டியது நெறைய கடமைகள் இருக்கு. எதுவுமே செய்யாம கேட்டா பாருங்களேன், முடிஞ்சிச்சு அவ்வளோதான். 40 வயசு மேல என்ன இருக்கு? 20ல ஆமா. ஒரு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதுக்கு அடுத்தது 30க்கு மேல ஸ்டார்ட் ஆகும். 40க்கு மேல வாழ்க்கையோட தான் புரிதலே அந்த ஏஜ்ல தான் 35க்கு கிடைக்கும். மேல தான் ம். புரிதலே வரும். அப்பயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வாழ்க்கைய முடிச்சிட்ட மாரி பேசுறாங்க. மக்களே ஒண்ணு சொல்றேன், மன அழுத்தத்துக்கு போகாதீங்க. டிப்ரஷன்ன்ற விஷயத்துக்கு போகாதீங்க. டிப்ரஷன் ஆவுற மாரி உங்களுக்கு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில உங்கள நீங்க ஆக்டிவா மாத்திக்கங்க. ஃபோன்ல என்ன பண்றீங்க? உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். ஃபோன்ல என்ன பண்றீங்க? நல்லா ஃபோன் நல்லா அடின்னு அடிச்சுட்டு, நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு, பார்த்துட்டு பேட்டரி லோ ஆனா என்ன பண்றீங்க? உடனே சார்ஜ் பண்ணிடுறீங்க. திருப்பி என்ன பண்றீங்க? அது திருப்பி நோண்ட ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அங்க என்ன தேவைப்படுது? என்ன ஒரு தேவைப்படுது? சார்ஜ். சார்ஜ் தேவைப்படுது. அப்போ ஃபோனுக்கு நீங்க சார்ஜ் ஏத்துறீங்க. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ம். சாப்பிடுறது, சுத்துறது, தூங்குறது இது சார்ஜ் ஆகாது. இது வந்து உங்களோட உடம்ப தான் அமைதிப்படுத்துமே தவிர, உங்க மனசையும், உங்களோட ம். மைண்டையும் அமைதிப்படுத்தாது. அந்த 2 ம். விஷயத்த அமைதிப்படுத்துது ஒரே ஒரு விஷயம் தியானம் மட்டும் தான்.